இத்தனை ஆண்டுகள் செய்கிறோம். அவரே சொல்றாரு பாருங்க மதிவானன், நீங்கள் வாக்கக முகவர் போடவே இல்லை, ஆனால் எனக்கு எல்லாம் போட்டாச்சுன்னே, அருமையாக போட்டாச்சுன்னே அப்படின்றது. எத்தனை போட்டேன்? 200 பூத்துக்கு போட்டேன். எவ்வளோ பேர் போட்டேன்? ஒருத்தர் போட்டேன். அது போடாமல் என்ன கூட்டத்தில் அனாதையா கோயில் திருவிழா தொலைஞ்ச மாதிரி இருப்பான். அவன் சொல்கிறான் பாருங்க, எனக்கு பொறுப்பை போட்டிங்கன்னா நல்லா வேலை செஞ்சுருவாங்கன்னு. 13 வருஷமாக போட்டேன், ஒரு வேலையும் செய்யல. இந்த பொண்ணை கட்டி வச்சிட்டிங்கன்னா நான் நல்லா குடும்பம் நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி. நீ வேலை செய்யாமல் கூலி கேட்குறிய, அது எந்த ஊரில் நியாயம்? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நான் தான் முதல் பரிசுன்னு சொல்லுங்க, அப்போ தான் ஓடுவேன். யோ ஓடி அந்த கோட்டை தொடியா, அதில் முதல்ல வந்தீங்கன்னா நீ முதல் பரிசு, ரெண்டாவது வந்தீங்கன்னா 2ஆம் பரிசு, மூணாவது வந்தீங்கன்னா 3ஆம் பரிசு சொல்லுங்க, அப்பதான் ஓடுவேன். மாவட்ட செயலாளர்னு போட்ட பிறகு நீ 1/2 கிலோ அரிசியை கூட போட்டு மாவாட்ட மாட்டேன். நீ என்னத்த மாவட்ட செயலாளர் பண்ண? அண்ணன், நான் கட்சியில இந்த ஆண்டு சேர்ந்தேன். இந்த ஆண்டு சேர்ந்ததுல இருந்து இந்த ஆண்டுக்குள்ள இத்தனை பேரை சேர்த்து விட்டுருக்கேன். ஒரு 2 பேர் 3 பேர், ஒரு 4 பேரை சேர்த்து விட்டேன்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தன் கை வைக்கிறான். 2 பேர் நம்மளும் தூக்கணும்னு தூக்காத, அம்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. இப்ப இந்த அறையில உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரை கூப்பிடுவேன். நீ எத்தனை பேர் வந்து ஆளை சிவாஜி படத்தில் வர டார்க் ரூம் மாதிரி உள்ள உட்காந்துட்டு கேட்பேன், வா சும்மா கையை தூக்காது, சும்மா வெட்டி பேச்சு. ஒருத்தன் கட்சிக்கு புதுசா வந்தா அவனை மிரட்டி விரட்டுறது. ஏய் யாராணி, எப்போ வந்தா கட்சிக்கு? நாங்கெல்லாம் எப்போ இருக்குதுன்னு மாவட்டம் நான் தான், என்னை கேட்காம எதுவும் பண்ண முடியாது. அண்ணா அவசரமா ஒண்ணுக்கு வருது, அதுவும் உங்கள்கிட்ட கேட்காம போகலாமா இல்லை கேட்டு தான் போகணுமானே? அது கேட்டுட்டு தான் போகணும். இந்த மாதிரி ஒரு கொடுமை இது. அடிமையா இருக்கும் போதே இவ்வளவு கொடுமைனா, சுதந்திரம் அடைஞ்சு அதிகாரத்துக்கு போனா அப்பா சாமி வாழ முடியாது. நீங்களோட தமிழங்க மாதிரி ஒரு கூட்டம் உலகத்துல கிடையாது. கருத்தா பேசுவாங்க, காதுல ரத்த வர்றலை பேசுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா பொறுப்பு எல்லாருக்கும் அறிவிக்கப்படுது. அதை பொறுப்புணர்ந்து பணி செஞ்சுட்டா இந்த கட்சி எவ்வளவோ தூரம் வளர்ந்துடும். நீங்க 35-36 லட்சம் வாக்கை வாங்கியிருக்கிறீங்க. நீங்க ஒரு 10 விழுக்காடு கூட வாக்ககத்தை நிறைவு செஞ்சு போடல. வாக்கக முகவருங்கிறோம், ஆங்கிலத்தில் பூத் ஏஜென்ட்டுங்கிறாங்க. நம்ம அதை விடுவோம், நம்ம ஒரு கிளைங்கிறோம். ஒரு வாக்ககம் ஒரு கிளை, நம்ம சொல்ற அமைப்பு, நம்ம அமைப்பு ஒரு வாக்ககம் ஒரு கிளை. ஏன்னா அந்த வாக்கக முகவருங்கிற பணி வாக்கு போடும்போது வாக்கு எண்ணும் போது 2 நாளை தவிர அங்கே அவருக்கு வேலை இல்லை. ஆனால் கிளை என்று வரும்போது அங்கே கட்சியினுடைய வேர் அங்கே இருக்கு. அது ஒரு சல்லி வேரோ ஆணி வேரோ ஒரு வேர், அங்கே கிளை அப்படின்னா அங்கே ஒரு பொறுப்பாளர், தலைவர், செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், ஒரு படை அங்கே நிற்குது. அப்போ அந்த கட்டமைப்புக்காக தான் நம்ம அது வாக்கக முகவர்னு சொல்லாமல் கிளைன்னு சொல்லுவோம். அது போடாமலே, வாக்கக முகவர் இல்லாமலே எல்லா வாக்ககத்திலையும் நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க. கட்சியில நீங்கள் இல்ல, கட்சியில 36 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நீ கட்சியை வளர்க்கறதுக்கு பதிலா கட்சியை கலைக்கிறதுக்கு, குலைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிற. இது மாறணும், இந்த நிலை மாறணும். முதல்ல ஒரு வசதி செஞ்சு பார்த்தேன், 2 தொகுதியை ஒரு மாவட்டம் அறிவிச்சு பார்த்தேன், வேலை நடக்கல. அப்புறம் தொகுதியை 2-3 பிரிங்க, ஒரு தொகுதியை ஒரு மாவட்டமாக, அப்பவும் நடக்கல. 130 நாள் பயணம் பண்ணேன், ஊர் ஊரா போய் கத்துனேன், பேசினேன், வகுப்படுத்தேன், பிரித்து கட்டுங்க, வாக்கக முகவர்களை அந்த கிளைகளை கட்டுங்கன்னு செய்யலை. அப்போ 24 தேர்தலும் முடிஞ்சிருச்சு. ஆனால் 26 தேர்தலில் அப்படி விளையாட்டாக எடுத்து கடந்து போக முடியாது. நீ சொல்கிற மாதிரி நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, அப்படி சொல்ல முடியாது. வெல்லணும், உறுதியாக நம்ம வெல்லணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி படையை பெருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த வேலையை, சுமையை பிரிச்சுக்கிட்டு படையை சின்ன படையாக, சின்ன வேலையாக வச்சுக்கிட்டு நிறைவாக செஞ்சு முடிக்கணும். அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. நீங்கள் தொகுதி இப்போ இந்த பாராளுமன்ற கணக்கு அதெல்லாம் விடுங்க. இந்த பாராளுமன்றத்துக்கு அந்த தொகுதி அங்கே போகுது. விருதுநகர் மாவட்டத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள்? அவ்வளோதான் கேள்வி.
ஒரு தொகுதியில் எத்தனை வாக்ககம், வாக்கக வாரியாக தான் நீங்கள் வேலை செய்யணும். நாம் தமிழர் கட்சி தொடங்கிய 13 ஆண்டுகளில் 1 லட்சம் கூட்டம் போட்டது. பெரிய கட்சி 1 லட்சம் கூட்டம் போட்டிருக்கு, அது வளர்ந்துருச்சு அப்படின்னு தேர்தல் ஆணையம் நம்மள அங்கீகரிக்கல. மக்களும் நாடும் ஏடும் போற்றல. 10 லட்சம் கொடிக்கம்பங்களை ஏத்திருக்கு அப்படின்னு எவனும் பாராட்டி இந்த கட்சி வளர்ந்துருச்சு பெரிய கட்சின்னு சொல்லலை. தேர்தலில் நீங்கள் வாங்கியிருக்கிற வாக்கு எண்ணிக்கையில் தான் இந்த கட்சி வளருது, வெல்லுது, 3வது பெரிய கட்சியா வந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா காரணம் என்ன? நீங்கள் வாங்கி இருக்கிற வாக்கு. அதை வச்சுதான் மதிப்பிடுவான். நீ வளர்றியா, வீழ்றியா, தேய்றியா, இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சான்ட்டு. அப்ப எதை வச்சு நம்மளுக்கு இது வருது? பெறுகிற வாக்கு. அப்ப வாக்குதான் உன்னுடைய வளர்ச்சியை தீர்மானிக்குது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதை பெருக்க வழி செய்யணும். 26ல் நம்ம வெல்லணும். இல்லைன்னா மனுக்களை வாங்கிக்கிட்டு குற்றங்குறைகளை கேட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு சாக வேண்டியதுதான். குறை கேட்கிற இடத்துல இருக்கிற நீ குறையை தீர்க்கிற உயரத்திற்கு போகணும். அதுக்கு ஒரே வழி அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான், அதிகாரம் மிக வலிமையானது. முதலில் அந்த அதிகாரத்தை பிடி. அதை அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அவ்வளவையும் நீ செய்யணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, படையை பெருக்கு. இந்த அரங்கத்தில் இத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா இது மாதிரி 50 மடங்கு 60 மடங்கு நீங்க பெருக்கணும். அதுக்கு என்ன வழி? ஒருவர் 2 ஆகணும், 2 3 ஆகணும். இப்ப ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். நேற்று சொல்ல 2010 கட்சி தொடங்கும் போது நான் சொன்னது. யாராவது ஒருவர் 100 ஆயிருக்கீங்களா? ஒருவர் 10ஆவும் அது ஆயிருக்கா? இல்லை. ஒருத்தன் 10 பேரை வேணா கட்சி விட்டு விரட்டியிருப்பேன். கட்சியில் யாராவது சேர்த்திருக்க? நீ எங்கே சேர்ப்ப? எங்கிருந்து சேர்க்கணும்? கூட படிக்கிறவன், கூட பிறந்தவன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமச்சினை, சின்னத்தா பெரியத்தா, பொண்ணு கட்டின இடம், பொண்ணு கொடுத்த இடம், இங்க இருந்தா எடுக்கணும். ஒரே சாதியா சேர்க்கிறான், அவன் சொல்லிட்டு இருந்து போறான், நீ சேரு. சொந்தக்காரனா சேர்த்துட்டான், அவன் சொல்லிட்டு இருந்துட்டு போறான், நீ சேர்த்து. ரொம்ப சொல்லிட்டு இருந்தா நீ என்னட்டு கொண்டாந்து ஆளை சேர்த்துரு, வெளுத்து விட்டுறேன், உன் வேலையை பாடுறா அப்படின்னு. அதனால அங்க பொறுப்புக்கு பெண்கள் போட ஆள் இல்லை. குடும்பத்துல உங்க மனைவி நிறுத்து, தங்கச்சி நிறுத்து, அக்காவை நிறுத்து, உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடல அம்மாவை நிறுத்து, அவ்வளவுதான். யாரு கேட்க போற? இது நம்ம கட்சி, நாம உருவாக்குற கட்சி, நமக்காக உருவாக்குற கட்சி. எவனும் இதுல வந்து கேள்வி கேட்க முடியாது. ஏன் அப்படி செய்யறாப்பா அப்படின்னா அண்ணன் தான் கேட்கணும். அது நானே சொல்றேனே, செய். இப்ப என்ன செய்யணும்னு கேளு. என்ன செய்யணும்? வாக்ககத்தை வாக்கக வாரியா பிரி. இப்போ ஒரு உதாரணம் இருக்கு. ஒரு தொகுதியை சொல்லு. திருவள்ளிபுத்தூர் என்ன, எத்தனை வாக்ககம் இருக்கு? 283. 300 வாக்ககம் அப்படின்னு போனா 6ஆ பிரி. இங்க பாரு, நீ என்னமோ என்ன அண்ணன் என்ன வந்து இப்படி பிரிச்சு சொல்றாரு, நீ ஒரு பரம்பரை சொத்தை உனக்கு கொஞ்சம் குறைச்சி எழுதி வைக்கிற மாதிரி நினைக்காத. நீ வேலை செய்யணும். என்கிட்ட வந்து சொல்றான், என்னன்னு இதுல நான் தானே 2 தொகுதியை ரொம்ப நாளா பார்த்துருந்தேன். எத்தனை வருஷமா? 5-6 வருஷமா நான் தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை எங்க செஞ்ச? தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலை எங்கப்பா செஞ்ச? வேலை செஞ்சா நான் ஏன்ப்பா பிரிக்கிறேன்? ஏன் பிரிக்கிறேன்? விருதுநகர்ல மொத்தம் எத்தனை தொகுதி? 7 மாவட்டம். ஒரு தொகுதி ஒரு மாவட்டம். எப்படி மாவட்டம்? இப்ப இவர் சொல்றாரு ஸ்ரீவில்லிபுத்தூர் 280 ஆயிடுச்சு. அப்ப நம்ம 55 அந்த கணக்குல பிரிச்சு அந்த வாக்ககத்தை இங்க பாரு. முதல்ல வாக்ககம் எங்க பிரிக்கணும்? மாநகராட்சி, அது ஊராட்சி, அது நகராட்சி. மாநகராட்சி இல்லை. இப்ப என்ன பண்ணணும்? ஒரு 4 வாக்ககம் அல்லது 6 வாக்ககம் ஒரு ஒன்றியமா பிரிக்கணும். இப்ப இருக்கிறவங்களை வச்சு முதல்ல 5 தொகுதி தலைமையே போகணும். தலைவர், அவருக்கு கீழே செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், 4 தூண்கள். 2 துணை தலைவர்கள், இணை துணை செயலாளர். இதை கட்டியாச்சு. 8 பேர் வந்துருது. இந்த தலைமைக்கு தொகுதிக்கு மகளிர், மாணவர், இளைஞர், குருதிக்கொடை, சுற்றுச்சூழல், இந்த 18 பாசறைகள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் போடு. இப்ப 5 தொகுதி தலைமைகள் வந்துருச்சு. ஐயட்ட எவ்வளவு? 40 தலைமை வந்துருச்சு. நீ 5 பேர் 6 பேரோட தான் இதுவரை வாக்கு கேட்டு போயிருக்க.
இப்ப தலைமை பொறுப்புல இருக்க 40 பேர் இருக்கான் தளபதி. இவன் அந்த வாக்கு சேகரிக்கும் போது வரலைன்னா அவன் வீண். இதுதான் பொறுப்பு வாங்கிக்கிட்டு இந்த வேலை செய்யாமல் போகிறது. இப்போ பொறுப்பு வந்துருச்சா? இப்போ எவ்வளோ வந்துருச்சு? 40 ஒரு 10 பேர் தள்ளு, வரலை இல்லை 20 பேரை விட்டுரு, 20 பேர் இருக்கான் வேலை செய்கிறது குறைஞ்சது. இப்போ கீழே போகிற 50 வாக்ககம் ஒரு தொகுதி. அப்போ 6 வாக்ககம் அல்லது 5 வாக்ககம் ஒரு ஒன்றியமாக பிரிச்சின்னா அதில் எத்தனை வருது? 10 ஒன்றிய தலைமை எவ்வளவு? 80 பேர். 80. அப்போ இங்கே ஒரு 10 80. அப்போ இங்கே ஒரு 10 தலைவர், செயலாளர், பொருளாளர், ஒன்றிய. நான் என்னப்பா, நான் அந்த ஒன்றிய தலைவருங்க, செயலாளருங்க, நீ இந்த ஒன்றிய பொருளாளருங்க. இதில் எவ்வளவு எண்ணிக்கை வருது பாரு. இந்த ஒன்றியத்துக்கு கீழே 10 வாக்ககம். இந்த வாக்ககத்துக்கு நீ 10 பேர் சொல்கிறோம். எவரி பூத்து 10 யூத் வேணாம், 8 பேர் போடு. தலைவர், செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர். இங்கே அந்த போடும்போது கிளை ஒன்றியங்களாம் அங்கே பெண் தலைவர் இருக்கலாம், செயலாளர் இருக்கலாம், பொருளாளர் இருக்கலாம், செய்தி பிரிவு செயலாளர் இருக்கலாம். இருக்கிற எல்லாருக்கும் பொறுப்பை பிரித்து கொடுத்துரு. அங்கே கன்னடர் வரார், தெலுங்கர் வரார், மலையார், எதை பற்றியும் கவலைப்படாது. வாக்குரிமை, வாழ உரிமை மட்டும் இல்லை, அவங்களுக்கு வாக்குரிமையும் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ இருக்கிற பொறுப்பாளர் இருக்கிற வர ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், ராஜபாளையம், அப்போ திருச்சுழி, இந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்த வாக்குகளில் திருச்சுழி தான் குறைவாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு ஆய்வு செய்யணும். அப்போ ஆய்வு செய்து அங்கே படையை நம்ம பெருக்கி வாக்கக முகவர்களை பெருக்கி கொண்டு போகணும். வாக்ககத்தில் முகவர்கள் இல்லாமல் இவ்வளவு வாக்கை நம் மக்கள் நமக்கு செலுத்தியிருக்கிறார் என்றால், இருந்திருந்தால் நாம் நினைச்ச மாதிரி 1 கோடி வாக்கு நம்ம இலக்குன்னு நம்ம தொட்டிருக்க முடியும். ஆனால் செய்யலை. நாம் அந்த தவறை இனி வரும் காலங்களில் செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் 2 ஆண்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. சரியாக 17 மாதங்கள் தான் இருக்குது. அந்த 17 மாதங்களில் கடைசி அந்த 7 மாதத்தை நீங்கள் கழிச்சிடணும். ஏன்னா அது தேர்தல் காலமாயிரும். அப்போ நம்ம வாக்கு கேட்க போய் தெருவா வேட்பாளர்களோடு போய் வாக்கு கேட்குற காலமாக மாறிடும். அதனால் அதை இதில் கணக்கில் சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு சரியாக 10 மாதங்கள் தான். தாயின் கருவறையில் வைத்து நம்மளை எப்படி 10 மாதங்கள் சுமந்து பெற்றாலோ அப்படி இந்த கட்சியின் கட்டமைப்பு என்கிற இந்த குழந்தையை நீங்கள் உங்கள் கருவறையில் வைத்து சுமந்து சரியாக 10வது மாதத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கட்டுப்பட்டுச்சு, விருதுநகர் கட்டப்பட்டுருச்சு, ராஜபாளையம், இந்த அவர் திருச்சுழி எல்லாம் நிறைவடைஞ்சிருச்சு. எவரி பூத் 10 யூத்து. இன்னொருத்தனை சேர்க்க முடியாதா? ஒரு தம்பிட்ட கேளு, நீ எந்த வாக்ககத்தில் வாக்கு செலுத்தினாய்? அந்த வாக்ககத்தில் உன்னை மாதிரி அங்கே வாக்கு செலுத்த 10 பேர் நம்ம பிள்ளை. நான் ஒருத்தனை சேர்க்கிறேன், அவர்கிட்ட சொல்லுங்க 1 கூட்டல் 1 இவ்வளவுதான் வளர்ச்சி விகிதம். இப்போ நீங்க ஒருத்தரை சேர்த்துட்டீங்க, அவர்கிட்ட சொல்லி உங்களை மாதிரியே உணர்வுள்ள ஒரு தம்பி தங்கையை இணைங்க. அவர் கூட படித்தவராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவராக இருக்கலாம், சொந்தக்காரராக இருக்கலாம், அண்ணன் தம்பி யாராக இருக்கலாம். சேர்த்துட்டாரு 10 பேர். 10 நாள் சேர்க்க முடியாதா? சரி, அங்கே யாருமே இல்லை. இந்த ஒன்றிய பொறுப்பாளர்கிட்ட சொல்லி அங்கே போய் ஒரு நாள் சூருட்டி விட்டுங்க. நாம் தமிழர் கட்சி திரும்புகிற திசையெல்லாம் நம்ம கட்சி இருக்கட்டும், பேர் இருக்கட்டும், போடுங்க. உறுப்பினர் சேர்க்க முகாம் போட்டேன்னு ஒருத்தர் கூட சேரலைன்னு சொல்கிறான். நான் கட்சியை கலைச்சிடுறேன். 10 பேர், 20 பேர், 15 பேர், 30 பேர் சேரானா இல்லையான்னு மட்டும் உறுதியாக வருவார்கள், சேர்வார்கள். மக்கள் நம்மளை நம்ப தொடங்கும் போது மக்களை நாம் முழுமையாக நம்பி மக்களுக்கு அருகில் செல்லணும். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. இந்த வேலையை இதுவரை செஞ்சீங்க, செய்யல, அதை பற்றி பேசல. இன்னையிலிருந்து நீங்க செய்றீங்க. திருப்பி அண்ணன் அடுத்த பயணம் வரும்போது ஏன்ற கொடுக்கணும். இப்போ அவர் சொல்றாரு, எனக்கு பொறுப்பை போட்டு கொடுங்கன்னு. போட்டு கொடு, அனுப்பு. காலையில் கையெழுத்திட்டு அனுப்பிடுவோம். ஆனால் வேலை செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் இல்லை வேலை செய்யலைன்னா அவரை மறுபடியும் நீக்கணும். அதுக்கு அண்ணன் ஒரு கடிதத்தை எழுதி கையெழுத்து போட்டு என்ன நீக்கி கொண்டே இருக்கிறார். வேலை செய்யலைன்னா வச்சு என்ன எக்ஸ்ட்ரா லக்கேஜை தூக்கிட்டு இருக்குது. என்னதான் வேலை செய்யணும் தம்பி. இந்த கட்சிக்கு வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. வேலை செய்கிறவன் வேலை செய்யாதவன் தான். நீ உன் லட்சியம் ஜெயிக்கணும்னா கட்சி ஜெயிக்கணும். கட்சி ஜெயிக்கணும்னா கட்சி என்ன வேலை கொடுக்குதோ அதை செய்யணும். யாரை நிறுத்துதோ அவனுக்கு வேலை செய்யணும். இல்லை என்னைய நிறுத்தினா தான் அப்படின்னு நீ கேட்குற சீட்டு உனக்கு கொடுக்குற கட்சிக்கு போய் சேர்ந்துக்க. இங்கே நீ சொல்றது தான் அண்ணன் கேட்கணும்னா நீ தனியாக தான் கட்சி ஆரம்பிச்சுக்கணும். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இப்போ சொல்லிட்டு போயிட்டான், செய்யணும். யார் செய்யணும்? நீ செய்யணும், நான் செய்யணும், நாம செய்யணும். செய்வோம். ஒரே வழிதான் இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி பிரிச்சு கட்டு.
100 கிலோ ஒரே ஆள் தூக்குறது பெரிய சுமை, நடை தளருது, கணம் கூடுது, நீண்ட தூரம் பயணிக்க முடியல, குறைடா 5 கிலோ 5 கிலோவை கட்டுறா, கட்டி 20 பேர் தூக்குடா, சுமை எளிது பயணம் இனிது. இவ்வளவுதான்டா கோட்பாடு, இதான கட்டுறா, அவ்வளவுதான்டா கட்டி எனக்கு முடி அதிகாரத்தை பிடி, அப்புறம் வச்ச அடி, இவ்வளவுதான் நம்ம கோட்பாடு. போட்டு இது பண்ணிட்டு இருக்காத, இவ்வளவுதான் ரொம்ப போட்டு இது பண்ண திருப்பி வருவேன், அதுக்குள்ள கட்டி முடிக்கணும். அப்புறம் நான் சொல்ற வேட்பாளருக்கு வேலை செய்ய பழகணும். என்ன அண்ணன் இவரை கொண்டு வந்துட்டு போட்டுறாரு, அவரை கொண்டு வந்து போட்டுறாரு. தம்பி நீ பாரு தம்பி, ஐபிஎல்லாம் ஒரு போட்டி நடத்துறான், இந்த இதெல்லாம் நடத்துறான், ப்ரோ கபடியெல்லாம் பாரு தம்பி, தமிழ் தலைவாசின்னு பேர் தான் தம்பி இருக்கு. ஈரான்ல இருந்து ஒருத்தன் வந்து விளையாடுறான், அவனுக்கு வெற்றி தான் தம்பி இலக்கு. சிறந்த வீரன் எவனோ, எவன் கப்ப வெல்வானோ அவன்கிட்ட கொடுப்போம். கொஞ்ச நாள் பொறு, அதிகாரத்தை பிடிப்போம், அப்புறம் எல்லாம் செய்வோம். அதனால என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இருக்கிறதை முதல்ல பொறுப்பை போட்டு கொடு, அறிவிப்போம். அப்புறம் நான் சொல்ற பணியை நிறைவு செய்யறதுக்கு வேலையை தொடங்கு. அதிகபட்ச காலம் எடுத்துக்கிறாத, தலைவர் பிறந்த நாளைக்குள்ள இதை முடிக்கிறேன், இல்லை மாவீர தினத்துக்குள்ள முடிக்கிறேன், இல்லை அடுத்த ஆண்டு 25க்குள்ள இதை முடிச்சு கொடுக்குறோம், டிசம்பர் இறுதிக்குள்ளேன்னு ஒரு வரையறை வைத்துக்கொண்டு கட்டமைங்க. புரட்சி எப்போதும் வெல்லும், நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழ்.